ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஏ புக். இன்றைய தமிழ் வகுப்புல 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்துல இயல் 7ல இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியும் தான் டீட்டெயில் தான் பார்க்க போறோம். இதுல இயல் 7ல இலக்கண பகுதியா ஆக்கப்பெயர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. முதல்ல எதற்காக பேர் வைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப உங்களுக்கு ஏன் பேர் வச்சாங்க? இப்ப 10 பேர் ஒரு கூட்டத்துல நிக்கிறாங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட நபரை நம்ம பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி கூப்பிடணும் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தா அவரை கூப்பிடுறது எளிதா இருக்குமா? சோ அப்ப ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்வதற்காக அல்லது ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்வதற்காகத்தான் இந்த பெயர்கள்லாம் வைத்தாங்க. சோ இந்த பெயர்களை ஒரு சில காரணத்தோடயும் வச்சிருப்பாங்க. ஒரு சில பெயர்கள் காரணம் இல்லாமலும் வைத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி பெயர்கள் காரணம் இல்லாமல் வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு இடுகுறி பெயர் அப்படின்னு பேரு. அதாவது பெயர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாம போற போக்குல வாயில வந்ததுல வச்சுட்டோம் அப்படின்னா அது இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஏதாவது ஒரு காரணம் கருதி வைக்கிறாங்க அப்படின்னா அதை காரண பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயர் வச்சிருக்காங்க. சில பொருட்களுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமலே பெயரை வச்சு விட்டு போயிட்டாங்க. அதைதான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப எடுத்துக்காட்டா இலை, மண், கல், நாற்காலி, காற்றாடி இந்த சொற்கள்லாம் பாருங்களேன். இதுல இலை, மண், கல் இதுக்கெல்லாம் எந்த ஒரு காரணமும் இல்ல. அதனால அவங்களுக்கு வாயில வந்ததை வச்சு விட்டாங்க. மரம் இது எல்லாமே. சோ இந்த மாதிரி காரணமே இல்லாம வைத்த பெயர்கள் இருக்குல்ல, இதற்கு பெயர் தான் என்னது? இடுகுறி பெயர். இதுவே நாற்காலி அப்படிங்கிறது என்னன்னா மரத்தால் செய்யப்பட்ட பின்னாடி சாஞ்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கைகளை வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய 4 கால்களை கொண்ட அமர்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளைத்தான் நாற்காலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுல 4 கால் இருக்கு, அதனால அதுக்கு பேர் நாற்காலி. ஓகேங்களா? சோ இப்போ இங்க ஒரு ரீசன்னால அந்த பேர் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது காரண பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் காற்றாடியுமே. அப்போ காலப்போக்குல இந்த காரண பெயர்கள்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். காலப்போக்கில் பொருளின் மாற்றத்தால் அவை பயன்படுத்தும் நிலைமைக்கேற்றவாறு காரண பெயர்கள் சில நேரங்களில் இடுகுறி பெயர்கள் ஆகி விடுகின்றன. அது எப்படி மேம் ஒரு காரண பெயர் இடுகுறி பெயரா ஆக முடியும் அப்படின்னா காலத்துக்கேற்ப மாறலாம். ஏன்னா இப்போ ஒரு பொருள் இப்போ முந்தைய காலத்திலாம் நாற்காலின்னு எதைதான் சொல்லுவாங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட பின்புறம் சாய்ந்து கொள்ளவும் கைகளை வைத்துக் கொள்ள வசதியாகவும் 4 கால்களை கொண்ட இருக்கைக்கு பேருதான் என்னன்னா நாற்காலி. ஓகேங்களா? இதுக்கு ஒரு காரணம் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப நம்ம உட்கார பயன்படுத்துற எல்லாத்துக்கும் என்னன்னு சொல்லிடுறோம்? நாற்காலின்னு சொல்றோம். 4 கால் இருக்கணும், கை வைத்துக்கிறதுக்கு இருக்கணும், பின்னாடி சாஞ்சிக்கிறதுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதா நாற்காலி நம்ம முன்னோர்கள் காரணமா கருதி பேர் வச்சாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லா இருக்கையும் என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்? நாற்காலி. அது 4 கால் இருக்கோ இல்லையோ, ஆனாலும் அதை நம்ம உட்கார்றதுக்கு பயன்படுத்தினாவே அது என்னன்னு சொல்றோம்? நாற்காலின்னு சொல்றோம். சோ இதுதான் மென்ஷன் பண்றாங்க. அதாவது இந்த மாதிரி இருந்தாதான் அது நாற்காலி. வேற மாதிரி இருந்து அது உட்கார்றதுக்கே பயன்படுத்தினாலும் அது நாற்காலின்னு சொல்லக்கூடாது. ஆனா காலப்போக்குல நம்ம அதையும் என்ன பண்ணிடுறோம்? நாற்காலின்னு சொல்லி பழகிறோம். சோ இந்த மாதிரிதான் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில பொருட்களுக்கு என்ன ஆகுது? காரணமே இல்லாம ஒரு சில காரண பெயர்கள் இடுகுறி பெயர்களாக மாறுது அப்படின்றாங்க. அப்போ இன்று 4 கால்கள் இல்லாத சில இருக்கைகளுக்கு நம்ம என்ன பண்றோம்? நாற்காலின்னு பேர் வச்சுக்கிறோம். ஒரு காலத்துல காரணம் கருதி அந்த பேர் வச்சிருப்பாங்க. ஆனா இருக்கை எல்லாத்துக்குமே அந்த பேர் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வகையான இருக்கைக்கு தான் அந்த பேரு. ஆனா இன்றைய காலகட்டத்துல எல்லா வகையான இருக்கைக்கும் அந்த பேரை நம்ம பயன்படுத்துறதுனால இந்த இடத்துல அதற்கு காரணம் இல்லாம போயிடுது. இப்ப நாற்காலி, இப்ப 4 கால்கள் இல்லாத ஒரு இருக்கையை நம்ம நாற்காலின்னு அழைக்கிறோம். சோ அந்த இடத்துல இதுக்கும் இந்த நாற்காலிக்கும் எந்த ஒரு காரணமுமே இல்லைல்ல. அப்ப காரணம் இல்லைனாவே அது என்னன்னு சொல்லிடுவோம்? இடுகுறி பெயர்னு சொல்லிடுவோம். ஒரு காலத்தில் காரணம் கருதி வழங்கப்பட்ட ஒரு பொருள்களுக்கான பெயர் இன்று இடுகுறி பெயராக வழங்கப்படுது. இந்த மாதிரி கால சூழலுக்கு ஏற்ப புதிதாக பெயர்களை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அந்த பெயர்கள் இடுகுறி பெயராகவும் இருக்கலாம், காரண பெயராகவும் இருக்கலாம். இந்த மாதிரி புதியதாக நம்ம உருவாக்கக்கூடிய அந்த சொற்களைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்க பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லாமா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படிங்கிறோம். இதுல ஆத்திரக்காரன் அப்படிங்கறத கவனிங்க. இப்படி ஒரு சொல் இருக்கா அப்படின்னா இது நம்மளால உருவாக்கப்பட்ட ஒரு சொல். ஆத்திரக்காரன்னா என்ன? ஆத்திரம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இந்த இடத்துல ஆத்திரம்ங்கிறது இருக்கு. இந்த இடத்துல காரன் அப்படிங்கிறது இதோட இணையும் பொழுது ஆத்திரம் கொண்ட ஒரு நபரை குறிப்பிடுவதற்காக அந்த காரன் அப்படிங்கிறது இந்த இடத்துல விகுதியாக சேர்ந்து ஆத்திரக்காரன் அப்படின்னு ஒரு புதிய சொல்லை உருவாக்குது. புரியுதுங்களா? ஆத்திரம்ங்கிறது ஒரு இது அந்த உணர்வை கொண்டவனை குறிப்பிடுவதற்காக காரன் அப்படிங்கறதோட சேர்த்துட்டா அது ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லாவே மாறிடுச்சு. சோ இந்த மாதிரிதான் சொற்களானது உருவாகுது அப்படின்றாங்க. இந்த மாதிரி
ஒரு பெயர் சொல்லோடையோ அல்லது ஒரு வினை சொல்லோடையோ ஏதாவது ஒரு விகுதி சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு புதிய பெயர் சொல்லத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஆக்கப்பெயர்கள் அப்படிங்கிறாங்க. சோ இந்த இடத்துல ஆத்திரம் அதோட ஒரு விகுதி காரன் அப்படிங்கிற ஒரு விகுதியை சேர்க்கும் பொழுது ஆத்திரக்காரன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லானது கிடைக்குது. சோ இந்த பெயர் சொல்லத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஆக்க பெயர்கள்னு சொல்றோம். இது வந்து ஒரு பெயர் சொல்லோட விகுதி சேர்த்தாலும் சரி அல்லது ஒரு வினை சொல்லோட ஒரு விகுதி சேர்த்தாலும் சரி, ஒரு புதிய பெயர் உருவாகுது அப்படின்னா அந்த பெயரை வந்து ஆக்க பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி தமிழ்ல ஆக்கப்பெயரை உருவாக்கக்கூடிய விகுதிகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆலி, தாரர், மானம் இது எல்லாமே வந்து ஆக்கப்பெயர் விகுதிகள். சோ ஆக்கப்பெயர்கள்ல விகுதிகளுக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்கு. தமிழ் சொற்களோடு, அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் சொற்களோடு இந்த விகுதிகளை நம்ம சேர்க்கும் பொழுது எண்ணற்ற புதிய சொற்களானது உருவாகுது. இதனால தமிழ் மொழியில ஒரு சொற்களஞ்சியமே வந்து விரிவடையுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த விகுதிகளோட நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்களை சேர்த்து ஒரு புதிய சொற்களை நம்ம உருவாக்குறோம். இந்த மாதிரி உருவாக்கும் பொழுது தமிழுடைய சொற்களஞ்சியம் என்ன ஆகுது, விரிவடையுது அப்படின்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டா இந்த ஆக்கப்பெயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி உருவாகுதுன்னா பேச்சு வழக்கின் மூலமாகத்தான் உருவாகுது. நம்ம போற போக்குல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தைக்கு சொல்லி விட்டுருவோம், அதை பின்னாடி இருக்கவன் ஃபாலோ பண்ணிட்டே போனானா அவ்வளவுதான், அது ஒரு சொல்லா உருவாயிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சோ அப்படித்தான் இந்த ஆக்கப்பெயர்கள் எல்லாமே உருவாயிருக்கு. இப்ப மலர்ந்த மலரை கண்டு வாடினால் பூக்காரிங்கிறோம். இந்த பூக்காரினா என்ன அர்த்தம்? பூவை விற்கும் ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப பூ விற்கும் பெண்ணுங்கிறத பூவோட காரி சேர்த்தா பூக்காரின்னு ஆயிடுச்சு. இதற்கான பொருள் என்ன? பூ விற்கும் பெண். அப்ப பூ விற்கும் பெண் அப்படின்னு பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லாகவே பூங்கிற அந்த பெயர் சொல்லோடு ஒரு காரி அப்படிங்கிற அந்த விகுதி சேர்வதனால் ஒரு புதிய சொல்லானது உருவாகிறது, அதற்கு ஒரு பொருளையும் தருகிறது. ஓகேங்களா? இதே மாதிரிதான் நெசவுங்கிற ஒரு வினை சொல்லோட ஆலி அப்படிங்கிறது ஆளர் அப்படிங்கிற அந்த விகுதி சேர்றதுனால நெசவாளி, நெசவாளர், உழைப்பாளி, உழைப்பாளர் அப்படின்ற புதிய சொற்கள் எல்லாம் உருவாகுது. அப்ப உழைப்புங்கிறத ஒரே ஒரு சொல் தான். அதே மாதிரி நெசவுங்கிற ஒரு சொல், இந்த சொல்லோடு ஆளி, ஆளர் இது எல்லாமே சேர்றதுனால அந்த விகுதிகள் சேர்றதுனால இந்த மாதிரி புதிய பெயர்களானது உருவாகுது. இப்படிப்பட்ட பெயர்களை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க. இந்த காரன் அப்படிங்கிறது வண்டிக்காரன், சினிமாக்காரன், மாட்டுக்காரன், வீட்டுக்காரன், ஆட்டோக்காரன், ஆட்டோ வச்சிருக்கவன் ஆட்டோக்காரன், வீட வச்சிருக்கவன் வீட்டுக்காரன், மாட்டுக்கு சொந்தக்காரன் மாட்டுக்காரன், சினிமால நடிக்கிறவன் சினிமாக்காரன், வண்டிக்கு சொந்தக்காரன் வண்டிக்காரன், அவ்வளவுதான். சோ அப்ப இந்த மாதிரி உடைமை பொருட்கள் வரும் பொழுது அந்த காரன் அப்படிங்கிற விகுதி சேர்வதனால ஒரு புதிய சொல்லே உருவாகி இருக்கு. அந்த புதிய சொல் ஒரு பெயர் சொல்லா அமைந்திருக்கு. ஓகேங்களா? இது மட்டும்தான் ஆக்கப்பெயர்களா அப்படின்னா அறிவியல், திறமைசாலி, கோழைத்தனம், சமத்துவம், பெண்ணியம், பேச்சாளன், ஏற்றுமதி இந்த சொற்கள் எல்லாம் காரர், தாரர், ஆளி, காலி இதெல்லாம் இல்லையே. அப்ப இதெல்லாம் வந்து ஆக்கப்பெயர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஆக்கப்பெயர்கள் தான். எப்படி அப்படின்னா அறிவியல் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்னா அறிவு கூட்டல் இயல் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இயல் அப்படிங்கிற விகுதி பெற்ற ஒரு ஆக்கப்பெயர் தான் இது. திறமைசாலி எப்படி பிரிக்கலாம்? திறமை கூட்டல் சாலி. அப்ப இந்த சாலிங்கிறது ஜஸ்ட் ஒரு விகுதி தான், இதுக்குன்னு ஒரு தனி பொருள் கிடையாது. ஓகேங்களா? இப்ப எப்படி காரர், காரன், காரி இதுக்கெல்லாம் ஒரு தனி பொருள் கிடையாதோ, ஒரு விகுதிகள் தானே தவிர. சோ அதே மாதிரிதான் சாலிங்கிறது ஒரு விகுதி. மேம் சாலிங்கிறதுக்கு பொருள் இருக்கே, ஒரு சிலர் வருவீங்க. என்ன அப்படின்னா சாலினா பழைய இலக்கியங்கள்ல நெல் அப்படின்னு பொருள் தரும். ஆனா இந்த இடத்துல திறமை நெல் வராதுல்ல, புரியுதுங்களா? சோ அது எங்க பயன்படுத்துறோமோ அதுக்கேத்த மாதிரி இந்த இடத்துல சாலிங்கிறது ஒரு விகுதியாகத்தான் இடம்பெற்றிருக்கே தவிர ஒரு முழு சொல்லாக ஒரு முற்றுப்பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லாக இடம்பெறல. அதே மாதிரிதான் கோழைத்தனம், இதுல கோழை கூட்டல் தனம், இதுல தனம் அப்படிங்கிறது வந்து ஒரு விகுதி. சமத்துவம், சம அப்படின்னா சமம்னா உங்களுக்கு தெரியும். அப்ப துவம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல விகுதியாகத்தான் வந்திருக்கு. பெண்ணியம், பெண்ங்கிறது தெரியும், இயம் அப்படிங்கிறது தெரியாது. சோ இப்ப இந்த இடத்துல இயம் அப்படிங்கிறது விகுதியா வந்திருக்கு. பேச்சாளன், பேச்சுங்கிறது தெரியும், ஆளன் அப்படிங்கிறது வந்து ஒரு விகுதி. ஏற்றுமதி, ஏற்றுதல் அப்படிங்கிறது தெரியும், மதிங்கிறது வந்து இந்த இடத்துல நிலாவை குறிப்பிட்டு வரல, ஒரு விகுதியாகத்தான் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி இது எல்லாமே என்னதான் ஆக்கப்பெயர்கள் தான். ஒரு விகுதி பெற்று ஒரு பெயர் சொல்லோடையோ அல்லது ஒரு வினைச்சொல்லோடையோ ஒரு விகுதி சேர்ந்து உருவாக்கக்கூடிய புதிய பெயர்களைத்தான் ஆக்கப்பெயர்கள்னு சொல்றோம். இந்த இடத்துல இயல், சாலி, தனம், துவம், இயம், ஆளன், மதி ஆகிய விகுதிகள் பெயர் சொல்லோடையோ அல்லது வினை சொல்லோடையோ சேர்ந்து புதிய பெயர்களை உருவாக்கி இருப்பதனால் இந்த பெயர்களும் என்னதான் ஆக்கப்பெயர்கள் தான். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஏற்றுமதி, திறமைசாலி இந்த ரெண்டுலயும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. இது ஆக்கப்பெயர் இல்ல அப்படின்னு நினைப்பீங்க, பட் இது ஆக்கப்பெயர். ஏன் அப்படின்னா
ஏற்றுமதி அப்படிங்கும் போது ஏற்று கூட்டல் மதி அப்படின்னு பிரிப்போம். மதினா என்ன பொருள்? அறிவுங்கிற பொருள் இருக்கு, நிலாங்கிற பொருள் இருக்கு. ஆனா அந்த பொருள் இங்க வந்திருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப இந்த இடத்துல ஜஸ்ட் பேச்சு வழக்குல அது ஆடான் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துல மதிங்கிற முற்று பொருள்ல நிலா அப்படிங்கிற முற்றுப்பொருளையோ அறிவுங்கிற முற்றுப்பொருளையோ வராம இந்த இடத்துல ஒரு விகுதியாகத்தான் அமைந்திருக்கு. அதே மாதிரிதான் சாலிங்கிறது நெல் அப்படின்னு சொல்லி செந்நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமையான இலக்கியங்கள்ல இதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நெல் அப்படிங்கிற பொருள் இங்க வரல, ஒரு விகுதியாகத்தான் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லோடையோ அல்லது ஒரு வினை சொல்லோட, ஒரு பெயர் சொல் அல்லது ஒரு வினை சொல்லோட ஒரு விகுதி சேர்ந்து புதிதாக உருவாக்கக்கூடிய பெயர் சொற்களைத்தான் ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள்: குரங்கு ஆட்டி, வண்டி ஓட்டி, அடுத்தது பழம் தின்னி, வாய் ஆடி, குடி தனம், நீதி மான். இந்த சொற்களையும் பிரிக்கும் பொழுது இந்த மான், ஓட்டி, ஆட்டி, தின்னி, ஆடி, தனம் இது எல்லாமே விகுதிகள். ஓகேங்களா? ஒரு பெயர் சொல்லோடு அல்லது ஒரு வினை சொல்லோடு வரக்கூடிய விகுதிகள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்ப ஆக்க பெயர்கள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பெயர் சொல் வினை சொல்லோடு ஒரு விகுதி இணைந்து ஒரு புதிய பெயர் சொல் உருவாகுது அப்படின்னா அதைத்தான் ஆக்க பெயர்கள் அப்படின்னும். இப்படிப்பட்ட இந்த ஆக்க பெயர்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, பெயரோடு சேரக்கூடிய விகுதிகள், பெயர் சொல்லோட மட்டும் சேரக்கூடிய விகுதிகள்லாம் ஒரு வகை. அதுவே வினைய சொல்லோடையும் எச்சத்தோடையும் சேரக்கூடிய விகுதிகள்லாம் இன்னொரு கேட்டகரி. இன்னும் ஒரு சில விகுதிகள்லாம் என்ன பண்ணும்னா பெயர் சொல்லோடையும் சேரும், வினை சொல்லோடையும் சேரும். இது 3வது கேட்டகரி. அதாவது 3ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு, ஒரு சில விகுதிகள் பெயர் சொல்லோடு மட்டும்தான் சேரும், அதெல்லாம் பெயருடன் சேரும் விகுதிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்தது ஒரு சில விகுதிகள் என்ன பண்ணும்னா வினை சொல்லோடையும் அல்லது ஒரு எச்ச சொல்லோடையும் தான் சேரும், அத வினையுடன் எச்சத்துடன் சேரும் விகுதிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஒரு சில விகுதிகள் பெயர் சொல்லோடையும் சேரும், வினை சொல்லோடையும் சேர்ந்து ஒரு புதிய சொல்ல உருவாக்கும். அதை என்னன்னு சொல்றாங்கன்னா 3வது கேட்டகரிக்குள்ள கொண்டு வராங்க. இப்ப முதல் கேட்டகரி பாருங்க, பெயருடன் சேரும் விகுதிகள். என்னென்னலாம் ஒரு பெயர் சொல்லோட சேரக்கூடிய விகுதிகள் அப்படின்னா, இந்த காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆலி, அடுத்தது தாரர். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லோட தான் பொதுவாகவே சேரும். இப்ப எடுத்துக்காட்டா பாருங்க, வண்டி, சமையல், வேலை, பணி, ஆணை, குற்றம், விண்ணப்பம் ஆகிய பெயர் சொற்களோட தான் இங்க சேர்ந்திருக்கு. வண்டி கூட்டல் காரன், வண்டிக்காரன்; சமையல் கூட்டல் காரர், சமையல்காரர்; வேலை கூட்டல் காரி, வேலைக்காரி; பணி கூட்டலால், பணியால்; ஆணை கூட்டலாளர், ஆணையாளர்; குற்றம் கூட்டல் ஆளி, குற்றவாளி; விண்ணப்பம் கூட்டல் தாரர், விண்ணப்பதாரர். சோ இங்க ஒரு சில பெயர் சொற்களோடு தான் இந்த காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர் இந்த சொற்கள் எல்லாமே சேர்ந்திருக்கு. ஓகேங்களா? இது முதல் டைப். அடுத்து இதுலயே இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த காரன், காரி, காரர் இந்த ஆக்க பெயர்கள்லாம் எந்த பொருள்ல மட்டும்தான் வரும் அப்படின்னா, உடைமை, உரிமை, உறவு அல்லது தொடர்பு, தொழில் அல்லது ஆளுதல் அப்படிங்கிற இந்த 4 பொருள்கள்ல மட்டும்தான் இந்த காரன், காரி, காரர் ஆகிய விகுதிகள் பெற்று ஒரு புதிய சொல்லானது உருவாகும். ஓகேங்களா? எடுத்துக்காட்டா பாருங்களேன், வீடு கூட்டல் காரன், வீட்டுக்காரன் சொல்றோமா, அப்ப வீட்டை உடையவன் அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்காரனே யாரு? அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், அந்த வீட்டுக்கு உடைமையானவன். அந்த வீடு யாருக்கு உரியது அப்படின்னு அந்த உடைமை பொருளை குறிப்பிடுவதனாலதான் இது வீட்டுக்காரன். இந்த இடத்துல காரன்கிறது உடைமை பொருள்ல வந்திருக்கு. அதுவே தமிழ்நாடு கூட்டல் காரி, தமிழ்நாட்டுக்காரி அப்படின்னு சொல்றோம்ல, தென்னிந்தியாக்காரி, வடநாட்டுக்காரி, லண்டன்காரி இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்ல. அப்ப ஒரு மண்ணை சார்ந்தவன், அப்ப அந்த மண்ணுக்கு உரியவன் அப்படின்னு அர்த்தம். சோ அவனுக்கு அந்த மண்ணு தான் அந்த மண் அவனுடைய உரிமை பொருள். சோ அப்ப அது உரிமை பொருள்ல இந்த மாதிரி காரிங்கிறது சேர்ந்து வரும். அடுத்தது உறவுக்காரர் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல காரர் அப்படிங்கிறது தொடர்பை குறிப்பிடக்கூடிய, உறவை அல்லது தொடர்பை குறிப்பிடக்கூடிய ஒன்றன் ஆக்க பெயராக வந்திருக்கு. அதுதான் உறவுக்காரர். இதுவே தோட்டக்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில். இந்த தோட்டக்காரர், சமையல்காரர் இதெல்லாம் இருக்கு பாருங்களேன், இதெல்லாம் அவங்க செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையாக சேரக்கூடியது. அப்ப தொழில் ஆளுதல் அப்படிங்கிற பொருள்ல வந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அதாவது தொழில் ஆளுதல் பொருளையும் இந்த காரர் அப்படிங்கிறது சேரும். சமையல் அப்படிங்கிறது அவர் செய்யக்கூடிய தொழில், அதனால அவர் சமையல்காரர். ஆணையாளர் அதே மாதிரி வேலைக்காரி, வேலை அவங்க செய்யக்கூடியது, அதனால அவங்க வேலைக்காரி. இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? அடுத்தது தொழில் பெயர் விகுதிகளோட கூட, அதாவது பெயர் சொற்கள்னு பொதுவா சொல்லிட்டேங்க. பெயர் சொல்ல ஒண்ணுதான், பெயர் சொற்கள் 6 வகைப்படும், அதுல ஒண்ணுதான் தொழில் பெயர். அந்த தொழில் பெயரோடு இந்த ஆளர் அப்படிங்கிற விகுதியானது சேர்ந்து ஆக்கப்பெயராக வரும் அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு இங்க கொடுத்திருக்காங்க. ஆட்சி, செயல், அல் அப்படிங்கிற
தொழில் பெயர் விகுதி இருக்கு. செய்தி தீங்கிறது இருக்கு. இறக்குமதி மதிங்கிறது இருக்கு. பார்வை வைங்கிறது இருக்கு. தேர்வு ஊங்கிறது இருக்கு. அழைப்பு பூங்கிறது இருக்கு. இந்த சி அல் தி மதி வை ஊ பூ இது எல்லாமே தொழில் பெயர் விகுதி. இந்த தொழில் பெயர் விகுதி பெற்ற அதாவது தொழில் பெயர் விகுதியை பெற்ற ஒரு பெயர் சொல்லி தொழில் பெயர் அப்படிம்போம். சோ இந்த தொழில் பெயரோடு இந்த ஆளர் அப்படிங்கிறது சேர்ந்து ஆக்கப்பெயர்களை உருவாக்கும். ஆட்சி கூட்டலாளர் ஆட்சியாளர், செயல் கூட்டலாளர் செயலாளர், செய்தி கூட்டலாளர் செய்தியாளர், இறக்குமதி கூட்டலாளர் இறக்குமதியாளர், பார்வை கூட்டலாளர் பார்வையாளர், தேர்வு கூட்டலாளர் தேர்வாளர், அழைப்பு கூட்டலாளர் அழைப்பாளர், இந்த மாதிரி வரும். ஒரு சில நேரங்கள்ல இந்த ஆளர் ஆளி இந்த ரெண்டு விகுதிகள் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஆக்கப்பெயர்கள் வந்து ரெண்டு பாலுக்கும் பொதுவானதாக அமையும். அதாவது ஆண் பாலா பெண் பாலான்னு குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இரு பாலுக்கும் பொதுவான ஆக்கப்பெயர்களாக இந்த ஆளர் ஆளி ஆகிய விகுதிகள் பெற்ற பெயர் சொற்கள் வந்து இடம்பெறும். இப்ப உதவி கூட்டல் ஆளர்னா உதவியாளர்னு வருதா, இந்த இடத்துல உதவியாளர் பெண் பாலா ஆண் பாலான்னு உங்களால சொல்ல முடியாது. ஓகேங்களா? உதவியாளர்னா ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். அதே மாதிரிதான் காப்பாளர், மேலாளர், கண்காணிப்பாளர், தயாரிப்பாளர். சோ இது எல்லாமே ஆணா பெண்ணான்னு உங்களால பிரித்து சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் ஆளிங்கிற விகுதி பெற்ற சொற்களும் இந்த மாதிரிதான். நெசவாளி, முதலாளி, தொழிலாளி, பயனாளி, கூட்டாளி. இந்த நெசவாளி, முதலாளி, தொழிலாளி, முதலாளி பெண்ணா கூட இருக்கலாம் ஆணாலும் இருக்கலாம். தொழிலாளியும் பெண்ணாவும் இருக்கலாம் ஆணாவும் இருக்கலாம். பயனாளி பயன்பெறக்கூடியவர்கள் பயனாளி, அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். கூட்டாளி கூட்டு சேர்ந்திருக்கலாம் கூட்டாளி, அப்ப அதுவும் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். அதான் இரு பாலுக்கும் பொதுவான பெயர்களாக வரும். இந்த ஆளர் ஆளி ஆகிய விகுதி பெற்ற இந்த ஆக்கப்பெயர்கள் எல்லாமே இரு பார்களுக்கும் பொது பெயர்களாக உருவாகியும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப முதல் கேட்டகரி பார்த்தாச்சு, பெயரோடு சேரும் விகுதிகள் அப்படிங்கறத பார்த்தோம். என்னன்னா காரர், காரன், ஆள், ஆளர், ஆளி, தாரர், காரி, இதெல்லாமே. இதுல ஆளர் ஆளி இந்த ரெண்டும் வந்து இரு பாலுக்கும் பொதுவானதாக கூட வந்து அமையும். ஓகேங்களா? சோ அதாவது ஆண் பாலா பெண் பாலான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த காரன், காரர், காரி இதெல்லாம் வந்து 4 பொருட்கள்ல தான் வரும். ஓகேங்களா? ஆளர் ஆளிங்கிறது ரெண்டு பேரையும் குறிப்பிடுற மாதிரி வரும். இது ஒரு முக்கியமான நோட்டு. அடுத்தது இந்த காரன், காரர், காரி இந்த மூன்றும் வந்து இந்த 4 பொருட்கள்ல மட்டும்தான் வரும். ஓகேங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்தது இந்த ஆளர் அப்படிங்கிறது தொழில் பெயரோட கூட சேர்ந்து புதிய சொற்களை உருவாக்கும். ஆனா இந்த ஆளர்களோட சேர்ந்து வரும் பொழுது அது வந்து ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். இங்க பாருங்க, ஆட்சியாளர், செயலாளர், செய்தியாளர் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். ஓகேங்களா? இரு பாலுக்கும் பொதுவானதாகத்தான் இந்த ஆளர் ஆளி ஆகிய விதிகள் பெற்ற ஆக்கப்பெயர்கள் அமையும். ஓகேங்களா? அடுத்து இப்ப வந்து வினையோடையும் எச்சத்தோடையும் சேரக்கூடிய விகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மானம் அப்படிங்கிறது. அதாவது வினை அடியோட இந்த மானம்ங்கிற விகுதியானது சேர்ந்து புதிய சொற்களை உருவாகும். எச்சத்தோடையும் சேரும், வினை சொல்லோட மட்டும் இல்லாம எச்ச சொல்லோடையும் சேர்ந்து உருவாகும். ஆனா உங்களுக்கு புக்ல வந்து வினையோடு சேர்ந்து உருவாகுவதற்கான எடுத்துக்காட்டுகள் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அடை அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். அப்ப அடை மானம், கட்டு மானம், தேய் மானம். அப்ப இந்த மானம் அப்படிங்கிறது வினை சொற்களோடு சேர்ந்து ஆக்கப்பெயர்களை தரும். அதே மாதிரி எச்ச சொற்களோட சேர்ந்தும் ஆக்கப்பெயர்களை தரும். வெகுமானம், பெருமானம், சிறுமானம் இதெல்லாமே பெரு சிறு இதெல்லாமே வந்து எச்சம். சோ அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்தது பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள் அப்படின்னா பெயர் சொல்லோடையும் ஒரு சில விகுதிகள் சேரும், வினை சொல்லோடையும் சேரும். அந்த மாதிரியான விகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அகம் அப்படிங்கிறது. அச்சு கூட்டல் அகம். இதுல அச்சுங்கிறது பெயர் சொல். அச்சு கூட்டல் அகம் அச்சகம். இதுவே வந்து பயில் கூட்டலகம் பயிலகம். பயில் அப்படின்னா ஒரு வினை அர்த்தம், கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப ஒரு வினையை குறிக்குது. அப்ப ஒரு வினை சொல்லோடையும் இந்த அகம்ங்கிற விகுதியானது இடம்பெறும், பெயர் சொல்லோடையும் வினை பெறும். சோ இந்த மாதிரி ரெண்டோடையும் இணைந்தும் ஆக்கப்பெயர்களை உருவாக்கும். சோ இந்த மாதிரி 3 வகையாக ஆக்கப்பெயர்களை பிரித்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல ஆக்கப்பெயர்கள் தமிழ் சொற்கள்ல இருக்கு. சோ தமிழில் எண்ணற்ற ஆக்கப்பெயர் சொற்கள் விரவி கிடக்கின்றன. இவ்வகையான சொற்கள் நம்மளுடைய மொழிகளுக்கு புதிய புதிய சொற்களை உருவாக்குவதோடு நில்லாமல் மொழி காலந்தோறும் வளர்வதற்கும் துணை புரியுது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இதுன்னு சொல்லலாம். தெளிவா பாத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஆளர் ஆளி அப்படிங்கிறது இரு பாலுக்கும் பொது பெயராக அமையும். அதே மாதிரி காரன், காரர், காரி இந்த மூன்றும் வந்து இந்த 4 பொருட்கள் உடைமை, உரிமை, உறவு, தொழில் ஆகிய 4 பொருட்கள்ல தான் வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த
வினையோடையும் எச்சத்தோடையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு விகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்கப்பெயர் விகுதி எதுனா மானம். அதுவே வினை சொல்லோடையும் பெயர் சொல்லோடையும் சேர்ந்து வரக்கூடிய ஆக்கப்பெயர் விகுதி எதுனா அகம். ஓகேங்களா, இதெல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இங்க ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. கீழ்காணும் பத்தியில் உள்ள ஆக்கப்பெயர்களை எடுத்தெழுதுக. இந்த பத்தியில எதெல்லாம் ஆக்கப்பெயர்னு கேட்டிருக்காங்க. எங்கள் பள்ளியில் நடைபெற்ற புத்தக திருவிழாவிற்கு காவல்துறை ஆணையாளர் சிறப்பு அழைப்பாளர் ஆளர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் இந்த இடத்துல உரையாற்றினார்ங்கிறது வந்து கிடையாது, ஆறுல முடியுது. இது வந்து வேற, இது வந்து இதுல வருது, பலர்பால் விகுதியில பலர்பால் வினைமுற்று விகுதி பெற்று வருது, அது வேற. ஓகேங்களா, இதெல்லாம் வேற. ஆண்பால் விகுதி பெற்று வருது, பெண்பால் விகுதி பெற்று வருது, அதெல்லாம் வேற, இதெல்லாம் வேற. ஓகேங்களா, அடுத்தது நீங்கள் படிப்பகங்களை அகம் அப்படிங்கிறது பயன்படுத்தி பின்னியல், இயல், மண்ணியல், மண் கூட்டல் இயல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும். நல்ல நண்பர்களை கூட்டாளி ஆளி ஆக்கி கொண்டு உதவியால் ஆள் இல்லாமலே ஒரு நிறுவனத்தின் மேலாளராகவோ முதலாளியாகவோ மேலாளர் ஆளர் முதலாளி ஆளி ஆகலாம் என்று கூறி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். சோ இப்ப இங்க ஹைலைட் பண்ணிருக்கக்கூடிய இந்த பெயர்கள் தான் வந்து ஆக்க பெயர்கள். ஆளர், அகம், இயல், ஆளி, ஆள். இங்க வந்து என்னது, ஆளர், ஆளி. இங்க இந்த விகுதிகள்லாம் பெற்று ஆக்கப்பெயர்களானது அமைந்திருக்கு. அடுத்து பாருங்க, அடைப்புக்குள் உள்ள ஆக்கப்பெயர் விகுதிகளை கொண்டு விடுகதைகளுக்கு ஆக்கப்பெயர்களை கண்டறிக. வேவு பார்த்திடுவான், ஓசையின்றி சென்றிடுவான். யாரு? உளவாளி. ஓகேங்களா, ஆளிங்கிற விகுதி பெற்ற ஒரு இதை சொல்லணும். யாரு வேவு பார்த்துட்டு ஓசை இல்லாம போவாங்க? உளவாளி. அறிவை தேடி போகும் இடம், உலகை அறிய உதவும் இடம் எதுனா நூலகம். அடுத்தது வந்தால் மகிழ்ச்சி இது, உழைத்தால் கிடைக்கும் எது அப்படின்னா வருமானம். வந்தால் மகிழ்ச்சி, வருமானம் வந்துச்சுன்னா மகிழ்ச்சியா இருக்கும். உழைத்தா மட்டும்தான் இந்த வருமானம் கிடைக்கும். அடுத்தது வேஷம் போட்டவன் வேடதாரி, பட்டம் வாங்கினவன் பட்டதாரி தாரி. அளந்து கொட்டிடுவான், அகமகில தந்திடுவான். யாரு? கொடையால் ஆள் அப்படிங்கிற விகுதி பெற்றிருக்கு. இதுதான். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட ஒரு சொல். ஜனப்பிரளயம் அப்படிங்கிற இந்த வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுனா மக்கள் வெள்ளம். இது இப்படியும் கேட்பாங்க. ஜனப்பிரளயம் அப்படிங்கிறது எவ்வகை சொல்லு கேட்பாங்க. திசை சொல்லா, இது வட சொல்லா, திரிச்சொல்லா, அப்படி இயற் சொல்லா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு வடச்சொல். இதற்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா மக்கள் வெள்ளம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்தது ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்ந்தெடுக்க. இந்த இது வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், 6th ல இருந்து 12th வரைக்கும் நியூ புக்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. எதுக்காக அப்படின்னா ஏதாவது ஒரு 4 வார்த்தை கொடுத்து பொருந்தாத தேர்ந்தெடுக்க சொல்லலாம். அந்த பொருந்தாதல ஆக்கப்பெயர் விகுதிகள் பெறாத சொல்லா கூட இருக்கலாம். சோ அப்ப உங்களால தெரியாதுல்ல, இது தெரிஞ்சாதான் அங்க எழுத முடியும். சோ அதனால எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அவங்க எப்படி எந்த டாபிக் கீழே இதை கேட்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது. So they have many ways to ask this question. So அதனால you have to be prepared. அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் you can answer அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, சோ அப்ப இங்க காவல் ஆளி, மேலாளர் ஆளர், உதவியார் ஆள். சோ ஆளர், ஆளி ஆகிய விகுதிகள் ஆக்கப்பெயர் விகுதிகளை பெற்று இந்த 3 அமைந்திருக்கு. ஆனா ஆசிரியர் அப்படிங்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆசிரியர் அப்படிங்கிறது படற்கை பலர்பால் விகுதி, அவ்வளவுதான், வினைமுற்று விகுதி. இது வந்து ஆக்கப்பெயர் விகுதி கிடையாது. அடுத்தது மொழி ஆல்வம் பகுதி. இந்த மொழி ஆல்வம் பகுதியில ஒரு முக்கியமான நபரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் மொழியில மறந்ததும் மறைந்ததுமான சிறந்த செய்திகள் வந்து நிறைய இருக்கு. அதாவது ஒரு சில செய்திகள் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்ல மறந்துட்டு போயிருப்பாங்க, ஒரு சில செய்திகளை நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டு போயிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பல சிறந்த செய்திகள் இருக்கு. அந்த மாதிரியான செய்திகளை வெளிக்கொணர்ந்து வந்தவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். அவர் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் புதிய புதிய செய்திகளை புலப்படுத்திய விந்தை படைப்புகள். ராமேஸ்வர தீவு, உறையூர், அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம் போன்ற தனித்தன்மை கொண்ட அவர் தம் கட்டுரைகள் வரலாற்றில் புதிய வெளிச்சம் பாய்ச்சின. கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன், இந்த நூல்கள்ல இருந்து நம்மளுக்கு பல அரிய தகவல்கள் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். இவர் அதாவது களப்பிரர் காலத்தை வந்து இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. ஆனா இவருடைய நூல்கள்னால களப்பிரர் காலம்ங்கிறது
இருண்ட காலம் கிடையாது. ஒரு வரலாற்றுக்கு ஒரு வரலாற்றிலேயே ஒரு செம்மையான காலம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதான் அவருடைய களப்பிரர் கால தமிழகம் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நூல் வந்து இரண்டு காலம் என்று ஆய்வாளர்களால் வர்ணிக்கப்பட்ட களப்பிரர் காலத்துக்கு ஒளியூட்டியது இவர் எழுதின இந்த நூல்னால. சோ வரலாற்று தடயத்தை செப்பனிட்டது. அவங்களுடைய காலம் அப்படிப்பட்ட காலம் கிடையாது. அந்த காலத்துல பல இலக்கியங்கள் இயற்றப்பட்டிருக்கு. அந்த இலக்கியங்கள் இன்றைய நாட்கள்ல நம்ம மிகுதியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இது வந்து ஆக்சுவலி யூனிட் 6ல உங்களுக்கு கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. அதனால நான் இங்க கேட்கிறேன். தமிழ்ல படிச்ச மாதிரி ஆச்சு, யூனிட் 6க்கு ஏத்த மாதிரி ஆச்சு. என்னன்னா களப்பிரர் காலத்துல இயற்றப்பட்ட இலக்கியங்கள் பெயர்களை நீங்க இங்க கமெண்ட்ல குறிப்பிடுங்க. ஏன்னா இது நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கும் போது யூனிட் 6ல எக்ஸாக்டா களப்பிரர் காலத்துல இயற்றப்பட்ட இலக்கியங்களை நம்ம படிச்சிருக்கோம். அது என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அதே மாதிரி இந்த தகவல்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது யூனிட் 6ல கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது களப்பிரர் கால தமிழகம் அப்படிங்கிற ஆய்வு நூல யாரு வெளியிடுறாங்க அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தான் வெளியிடுறாங்க. இதனாலதான் பல்வேறு வரலாற்றாளர்கள் அன்றைய காலகட்டம் வரை களப்பிரர் காலம் இருண்ட காலம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோடைய பார்வையே மாறுச்சு. சோ அதற்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா இந்த மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். சோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூனிட் 6ல இதுல இருந்து கேள்வி கேட்கப்படலாம். ஓகேங்களா? இவர் வந்து நகராட்சி பள்ளி ஆசிரியரா நெடுங்காலமாக பணியாற்றிருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு தன் உணர்வால் தனக்கு தோன்றது உறுதியான உழைப்பால் தமிழ் பற்றால் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மதித்து போற்றும் பணிகளை செய்யறாரு. அதாவது அவர் தன் உணர்வால் உறுதியான உழைப்பால் தமிழ் பற்றால் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்காகவும், அதாவது நகராட்சி பள்ளியில வெறும் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சரா இல்லாம ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா வந்து ப்ரொஃபஸர்களே வந்து மதிச்சு போட்டுற அளவுக்கு மாபெரும் பணிகளை இவர் பண்ணிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளை கற்று தேர்ந்தவர். இவருக்கு வந்து இவ்வளவு மொழிகள், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகள் எல்லாம் அத்துப்படி. சிறந்த வரலாற்று ஆசிரியர், நடுநிலை பிறழாத ஆய்வாளர், மொழியியல் அறிஞர், இலக்கிய திறனாய்வாளர் என்றெல்லாம் போற்றப்பட்ட பன்முக சிறப்பு கொண்டவர் தான் இந்த மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். அவருக்கு மதுரை பல்கலைக்கழகம் வந்து 1980ல தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டம் அளித்து பாராட்டியிருக்கு. கிறித்துவம் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூட்கள் போன்ற பல நூட்களால் தமிழ் ஆய்வு வரலாற்றில் மயிலை சீனி வெங்கடசாமி அழியா சிறப்பிடம் பெற்றுள்ளார். ஓகேங்களா? இங்க இந்த பத்தி மட்டும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு 6th to 12th மொழித்திறன் பயிற்சி சிலபஸ்ல கவர் ஆகுதோ ஆகலையோ, இலக்கணம் சிலபஸ்ல கவர் ஆகுதோ ஆகலையோ படிச்சு வச்சுக்கோங்க. இது பாருங்க, இங்க இருக்க ஒரு விஷயம் யூனிட் 6க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி பல தகவல்கள் ஒளிந்திருக்கும். அதனால தயவு செஞ்சு சிலபஸ்ல இல்லைன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க, படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த பத்தியில இருந்து இங்க வந்து ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு சில இதெல்லாம் நம்முடைய சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய கேள்வி. இப்ப வந்து அழிந்த வரலாறு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிநிலை பெயரெச்சம். என்ன வகையான எச்ச வகைன்னு கேட்டிருக்காங்க. தெரிநிலை பெயரெச்சம் அழிந்த காலத்தை வெளிப்படையா காட்டுது. அழிந்த இறந்த காலம். சோ காலத்தை வெளிப்படையா காட்டி வந்துச்சு அப்படின்னா அது வந்து தெரிநிலை பெயரெச்சம். புதிய வெளிச்சம், இதுல புதிய அப்படிங்கிறது வந்து காலத்தை வெளிப்படையா காட்டல. ஓகேங்களா? இந்த மாதிரி காலம் காட்டாமல் வரக்கூடிய பெயர எச்சங்களை வந்து குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது அழியா சிறப்பிடம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதோட மட்டும் நிறுத்திடாதீங்க. இன்னொரு விஷயத்தையும் இங்க கவனிக்கணும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல வல்லினம் மிகும். அதனாலதான் இந்த இடத்துல சிறப்பிடம் சீல ஆரம்பிக்குதா இச்சு வரிசையில, அதனாலதான் இங்க இச்சு போட்டிருக்காங்க. சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் படிக்கும் போது அந்த இடத்துல ஏன் இச்சு போட்டிருக்காங்க, ஓ இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அதனாலதான் இச்சு போட்டிருக்காங்க. இதுவே வேற ஏதாவது பெயரெச்சமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இச்சு போட மாட்டாங்க. தெரிநிலையோ குறிப்போ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எதிர்மறை பெயரெச்சமா இருந்தா போட மாட்டாங்க. ஆனா ஈறுகெட்ட எதிர்மறையா இருந்தா மட்டும்தான் போடுவாங்க. அடுத்தது முதலிய முதலான இந்த பொருள் அறிந்து சொற்றொடர் அமைக்குங்கிறாங்க. இந்த முதலிய அப்படிங்கிறது வந்து பல இருக்கு. அதுல ஒரு சிலதை மட்டும் குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல முதலிய போடணும். அதுவே முதலான அப்படின்னா பல இருக்கு. இருந்தாலும் நான் இப்ப பேசும்போது எதை முதன்மைப்படுத்தி பேசுறோம்னா அந்த இடங்கள்ல முதலானங்கிறத பயன்படுத்தணும். இதற்கான வகுப்புகள்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சோ அதுல கிளியரா பாத்துக்கோங்க. இப்ப நான் கடைக்கு போய் மளிகை பொருள் வாங்கிட்டு வரேன். சோ இப்ப என்கிட்ட கேக்குறாங்க, நான் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனா எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணாம அதுல ஒரு சில பொருளை மட்டும் மென்ஷன் பண்ணுவேன். அப்ப அந்த இடத்துல முதலிய பயன்படுத்தணும். புளி, மஞ்சள், உப்பு முதலிய மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
அதுவே முதலான அப்படிங்கிறது வந்து மெயினா நான் என்னத்தை கத்துக்கிட்டனோ அதை சொல்லக்கூடியது. தமிழ் ஆங்கிலம் முதலான மொழிகளை கற்றேன் அப்படின்ற சோ அந்த இது. அடுத்தது பத்தியில் உள்ள உயர்வு சிறப்பு உண்மையை கண்டு எழுதுக அப்படின்றாங்க. உண்மை தொகை எதுனா உண்மை தொகை இல்ல, உண்மை தொடர். இத வந்து உண்மை தொடர்னு சொல்லக்கூடாது, எண்ணுமைன்னு சொல்லணும். இத ஒரு நபர் வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாரு. நம்ம உண்மை தொடர் உண்மை அப்படி பயன்படுத்தியிருந்தா உண்மை தொடர்ந்து போயிட்டோம் ஒரு வீடியோல, தொகாநிலை தொடர்ல. சோ அந்த இடத்துல அவர் வந்து மேம் இது எண்ணுமை தானே அப்படின்னு கேட்டாங்க. எண்ணுமையும் உண்மை தொடரும் ஒண்ணுதான். ஆனா உண்மை தொடர்ல பொதுவா சொல்ல மாட்டோம், அது எண்ணுமைன்னு தான் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர்களும் போற்றும். இந்த இடத்துல பேராசிரியர்களும் போற்றும் அந்த மாதிரி வந்திருக்கு. சோ இது சிறப்பு உண்மை வந்து கண்டு எழுதியிருக்கோம். அதே மாதிரி மறைத்ததும் இது போன்ற 2 தொடர்களை உருவாக்க சொல்றாங்க. படித்ததும் படைத்ததும், கண்டதும் கொண்டதும், உணர்ந்ததும் உவந்ததும், இந்த மாதிரி. அதாவது அந்த எதுகை மோனை வர மாதிரி. ஓகேங்களா. அடுத்தது தமிழ் ஆக்கம் தருக. இத ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. இதுல ஒரு 2-3 வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ். அதுல இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். அதனால இதையும் படிச்சுக்கோங்க. பாலு சொல்றான் ஹாய் குட் ஈவினிங். குட் ஈவினிங்னா மாலை வணக்கம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. பாலு வேலு ரிப்ளை பண்றான் ஹாய் பாலு குட் ஈவினிங் அப்படின்றான். அடுத்தது பாலு எஸ்டர்டே யூ ஆர் வாட்சிங் த ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன் த ஹோல் டே அப்படின்றான். அதாவது நேற்று, எஸ்டர்டேனா நேற்று, யூ ஆர் வாட்சிங்னா நேற்று நீ நாள் முழுக்க வந்து குடியரசு தின விழா நிகழ்ச்சியை வந்து கண்டுகளித்தாய் அப்படின்றான். அதற்கு வந்து வேலு சொல்றான் ஆமா எஸ் ஐ வாஸ் டச்டு பை ஒன் அவார்ட் செரமானி அப்படின்றாங்க. அதாவது ஆமா நான் வந்து ஒரு விருது வழங்குனாங்க, அந்த விருது வழங்கக்கூடிய விழாவை பார்த்து நெகிழ்ச்சி அடைந்துட்டேன் அப்படின்றாங்க. அதான் ஒன் அவார்ட் செரமானி அப்படின்னா ஒரு விருது வழங்கும் விழாவை கண்டு நான் நெகிழ்ச்சி அடைந்தேன். பாலு கேக்குறான் விச் அவார்டு, அது எந்த அவார்டு அப்படி, எந்த விருது அப்படின்னு கேக்குறான். அவார்ட்னா விருது. பரம் வீர் சக்ரா அவார்ட், ஹையஸ்ட் அவார்ட் ஃபார் ஆர்மி பர்சனல் அப்படின்றாங்க. அதாவது பரம வீரர் சக்ரா அப்படிங்கிற விருது, இது வந்து ராணுவ வீரர்களுக்கான உயரிய விருது அப்படின்னு சொல்றான். why were you touched, அதனால நீ என்ன நெகிழ்ந்து போன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சோ அவன் சொல்றான் most of the awards were received by the wives of a soldier போஸ்ட்மஸ்லி அப்படின்றாங்க. போஸ்ட்மஸ் ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். சோ மத்த எல்லா அவார்டுமே உயிரோட இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வாங்கினாங்க. ஆனா இந்த பரம்வீர் சக்ரா அவார்டு மட்டும் வந்துட்டு இறந்து போன வீரர்களுடைய மனைவிகள் தான் மோஸ்ட்லி வாங்கினாங்க அப்படின்றாங்க. சோ அதனால அதே மாதிரி இதுல முக்கியமான வார்த்தை எதுனா இந்த போஸ்ட்மஸ் அப்படிங்கிறது, இது வந்து இறந்த பின் அப்படின்னு அர்த்தம். வாட் டு யூ மீன் பை போஸ்ட்மஸ் அப்படின்னா இறந்து போனவங்க அப்படின்னு அர்த்தம். இட் மீன்ஸ் ஆஃப்டர் டெத், அதாவது இறந்த பின். ஆஃப்டர் டெத்னா இறந்த பின். Many soldiers had laid down their lives protecting the border for our motherland. அதாவது நம்மளுடைய தாய்நாட்டை காப்பாற்றுவதற்காக நிறைய இராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை அந்த எல்லையிலேயே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விட்டுருக்காங்க அப்படின்றாங்க. லைட் டவுன் அப்படின்னா அங்க தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். They have sacrificed their lives, தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள். To save our country, நம்முடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக. So that we can be free and safe. அவங்க எல்லாம் இப்படி தியாகம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த ஊர்ல ஃப்ரீடமோட பாதுகாப்பா சுத்திக்கிட்டு இருக்கோம். சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நம்ம சுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா. சோ பல வீரர்கள் நாட்டுடைய எல்லையில நம்மை காத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தெரியாம நம்ம வந்து ஃப்ரீடமோட பல தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்மளை காப்பாத்துறதுக்காக யாரோ ஒரு குடும்பஸ்தன் அவனுடைய குடும்பத்தை விட்டுட்டு பார்டர்ல நிக்கிறான். உடனே ஒரு சிலர் எல்லாம் கேப்பீங்க, மேம் அவன் சம்பளம் வாங்குறான் மேம் அதனால நிக்கிறான்னு. சம்பளமே வாங்கினாலும் ஒரு உயிர் போற வேலை. அந்த உயிர் யாருக்காக போகுதுன்னா இந்த நாட்டுக்காக போகுது, இந்த மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக போகுது. அது மட்டும் இல்லாம ராணுவ வீரர்கள் யாரும் வந்து பணத்திற்காக போய் நாட்டின் எல்லையில நிக்கல, தன்னுடைய நாட்டை காப்பாற்றணுங்கிற நாட்டுப்பற்றுக்காகத்தான் போய் நிக்கிறாங்க. அதற்காகவும் அது மட்டும் இல்லாம அவங்க போய் நாட்டுப்பற்றுக்காக ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு ராணுவ வீரன் எல்லையில நிக்கிறான்னா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அதை பாதுகாக்கணும். அதற்காக நம்மளுடைய அரசாங்கம் வழங்கக்கூடிய ஒன்றை தான் தவிர அது சம்பளம்னு கூட சொல்லக்கூடாது. அவன் என்ன பண்ணிருக்கான், நம்ம நாட்டை காப்பாத்துறான். அதனால அவனுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. சோ அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றத்தான் செய்யறோமே தவிர அவனுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்கல. ஓகேங்களா. சோ ராணுவ வீரர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், தங்களுடைய உயிரை நீத்து இந்த நாட்டை காப்பாற்றுகிறார்கள். அதனால்தான் நம்ம இன்றைக்கு சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இன்று நடமாட முடியுது. இல்லைன்னா பயந்து உயிருக்கு பயந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ற மாதிரி ஆயிடும். அந்த வீரர்கள் எல்லாம் இல்லை என்றால்
நாம் ஒரு நாளும் நிம்மதியுடன் வாழ முடியாது. சோ அதனால அவங்களை எப்பவுமே போற்றணும். தயவு செஞ்சு அந்த ஒரு டாக்க விடுங்க. ஏன்னா நான் இந்த டாக்க கேட்டுட்டு, அதாவது அவங்க எல்லாம் சம்பளத்துக்காக போய் பார்டர்ல நிக்கிறாங்க. அவங்க நான் ஒரு வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறேன், அதே மாதிரி அவங்களும் ஒரு வேலை தானே செய்யறாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸும் நம்மளுக்குள்ள அங்கங்க இருக்காங்க. தயவு செய்து அந்த மாதிரி நபர்கள் அந்த எண்ணத்தை கைவிடுங்க. நாட்டை அவர்கள் காப்பாற்றுகிறார்கள், அவர்களை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை. அதனால் நம் அரசாங்கம் அந்த பொறுப்பை ஏற்று அதற்கான பண உதவிகளை செய்கிறதை தவிர சம்பளம் தரவில்லை. ஓகேங்களா? மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. சோ இங்க ஒரு சில சொற்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம தொடர்ந்து அமைத்து எழுதணும். இப்ப எதிர்நீச்சல் அப்படிங்கிற இந்த மரபு சொல்ல அவங்களே சொற்றொடர் அமைத்து எழுதியிருக்காங்க. வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றை கடந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படின்றாங்க. சோ அப்ப இந்த இடத்துல எதிர்நீச்சல் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எப்படி தண்ணியில தண்ணி ஒரு பக்கம் நம்மளை இழுத்துட்டு போகும், ஆனா நம்ம நம்மளுடைய இலக்கை நோக்கி எதிர்நீச்சல் போடுவோம். அதே மாதிரிதான் வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் நம்மளுடைய வெற்றியை நோக்கி எதிர்நீச்சல் போடணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சொந்த காலில் நின்றல்னா யாருடைய உதவியும் எதிர்பாராமல் சொந்த காலில் நின்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். தாளம் போடுதல்னா என்ன? யார் என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி 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 அப்படிங்கிறது. சோ பிறர் சொல்வதில் உண்மையை ஆராயாமல் தாளம் போடக்கூடாது. அவங்க சொல்றதுல உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம். சோ அதை ஆராய்ந்து பார்க்காமல் அவங்க என்ன சொன்னாலும் சேஞ்சா காட்டிக்கூடாது. அதுதான் மதில் மேல் பூனை அப்படின்னா டபுள் மைண்டடா இருக்கிறது, இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அப்ப தேர்விற்கு முந்தைய நாள் மட்டும் படித்து விட்டு தேர்வு எழுதுவோர் தேர்வு முடிவு வெளியே வரும் நாள் அன்னைக்கு மதில் மேல் பூனை போல திண்டாடுவர். பாஸ் ஆயிருமா இல்ல ஃபெயில் ஆயிருமா அப்படின்னு அந்த மனசு அவர்களுடைய மனமானது மதில் மேல் பூனை போல திண்டாடும். அதான் அடுத்தது நிறைக்குடம் அப்படின்னா தெளிவுபட கற்றறிந்த சான்றோர்கள் நிறைக்குடம் போல அமைதியாக இருப்பார்கள். ஏன்னா நிறைக்குடம் அப்படிங்கிறது தழும்பாது, அப்படியே இருக்கும். ஆனா அரைக்குடம் தண்ணி தூக்கிட்டு போயிருங்க, தூக்கவே முடியாது. ஒரு குடம் தண்ணி கூட உங்களால தூக்கிட முடியும், ஆனா அரைக்குடம் தண்ணி தூக்க முடியாது. ஏன்னா அது ததும்பும், தண்ணி வெளியில வரும். சோ அதான் அரைகுறை அறிவுத்தான் என்ன பண்ணும்னா ஆட்டம் போடும். நிறைக்குடம் எப்பவுமே அமைதியா இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது கை தூக்கி விடுதல். கை தூக்கி விடுதல்னா யாராவது ஒருத்தர் முன்னேறுவதற்காக நம்ம செய்யக்கூடிய உதவிகள் அப்படின்ற பொருள்ல வரக்கூடியது. அப்ப குமரன் வாழ்வில் முன்னேற அவனது உறவினர்கள் கை தூக்கி விட்டார் அப்படின்னா அவனுக்கு தேவையான உதவிகளை செய்து இது பண்ணாங்கன்னு அர்த்தம். அடுத்தது கண்ணா இருத்தல் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு மேல குறிப்பா இருக்கிறது. சோ அதான் அப்ப பள்ளி பருவத்தில் கல்வி கற்பதில் மட்டுமே கண்ணா இருத்தல் வேண்டும். ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கறதுல குறிப்பாக இருப்பதுதான் கண்ணா இருத்தல். அவசர குடுக்கை அப்படின்னா மக்களிடம் ஓரளவுக்கு அறிமுகமான உடனே தன்னை தலைவனாக தேர்ந்தெடுத்து விடுவர் என்று எண்ணி சிலர் அவசர குடுக்கை போல செயல்பட்டு அவமானத்தை தேடிக்கொள்கிறார்கள் அப்படின்றாங்க. அதாவது இந்த அவசர குடுக்கைனா பாதிதான் செஞ்சிருப்போம், ஆனா ஒரு நம்பிக்கை ஏதாவது ஒண்ணு அறியாமையினால செய்யக்கூடியது அந்த இது. அடுத்தது முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யான அழுகை அப்படிங்கிற பொருள் தான் முதலை கண்ணீருக்கானது. அதாவது தவறு செய்து விட்டு ஒப்புக்கொள்ளாமல் ஒரு பொய்யான அழுகையை அழுது இது பண்றது. காணல் நீர் அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது. அதான் இப்ப வாழ்க்கையில் நிம்மதி என்பது காணல் நீர் போல் ஆகிவிட்டது. ஏன்னா எல்லாருக்குமே இப்படிதானே, இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையா பார்த்தா இருக்காது. இருக்குன்னு நினைச்சா இருக்கு, இல்லன்னு நினைச்சா இல்ல, அவ்வளவுதான். சோதான் கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது இந்த இயல் 7ல கலைச்சொற்கள். கலைச்சொற்கள்ல முதல்ல ஸ்ட்ராட்டஜி. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கலைச்சொல். உத்திகள் அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம், ட்ரேட் யூனியன் அப்படின்னா தொழிற்சங்கம், டிபேட் அப்படின்னா பட்டிமன்றம், மல்டிபிள் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டினா ஆளுமை, மல்டிபிள் அப்படின்னா பன்முக அப்படின்னு அர்த்தம். அப்ப மல்டிபிள் பர்சனாலிட்டினா பன்முக ஆளுமை. அடுத்தது சுடனம் அப்படின்னா புனைப்பெயர் அப்படின்னு அர்த்தம். சுடனம் அப்படின்னா புனைப்பெயர். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, நோட் பண்ணிக்கோங்க. சோ இதான் இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல இயல் 8ல இருக்கக்கூடிய பகுதிகள், இலக்கண பகுதி, மொழித்திறன் பயிற்சி பகுதிகளை பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நம்மளுடைய சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்ல இந்த 6th இருந்து 11th வரைக்கும் இது வரைக்கும், அதாவது இயல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் மொழித்திறன் பயிற்சிக்கான விளக்கம் வீடியோ வடிவுல கொடுத்திருக்கோம். சோ அது இலக்கணம் மொழித்திறன் பயிற்சிங்கிற பிளேலிஸ்ட்ல நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி 2025 தமிழ் நியூ சிலபஸ் பேஸ்டு வகுப்புகள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட், இன்னொரு பிளேலிஸ்ட்ல டிஎன்பிஎஸ்சில இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல தமிழ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத டாபிக் வைஸ் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு சில டாபிக் தனித்தனியா படிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகும். 6th படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், 8th படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே, இப்ப எடுத்துக்காட்டா நிறுத்தற்குறிகள்,
வள்ளின மிகும் இடம் மிகா இடங்கள், இதெல்லாமே இந்த மாதிரியான தலைப்புகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கம்பைன் பண்ணி நியூ புக் ஓல்டு புக்ல இருக்க ஒட்டுமொத்த கான்செப்டையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோல கொடுத்திருப்போம், ஈஸியா புரியுற மாதிரி. அந்த வீடியோ கிளாஸஸும் இந்த டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான பிளேலிஸ்டுமே நம்மளுடைய சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரி, இது எல்லாமே இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க, அவங்களும் பயனடையட்டும். ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன்ட் வித் BA Book. Thank you.